நம்ம ஒவ்வொன்றுத்தையும் மடித்து மடித்து அயன் பண்ணணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு தோணுதில்ல, இவ்வளோ வேலை இருக்கா, இவ்வளோ வேலையை செய்யணுமா, அதுக்கு நான் டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் தைச்சி போட்டு போயிடுவேனே அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் டைலரிங் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நம்மளால் இந்த மாதிரி ஒரு டிசைன் எல்லாம் யோசிக்க முடியும், இந்த மாதிரி அழகாக தைக்க முடியும். அழகாக ஒரு விஷயம் வரணும்னா நம்ம போடுற தையலை கூட மெதுவாக போட்டோம்னா தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பொறுமை ரொம்ப முக்கியம். ஃபிட்டிங் வந்து நம்ம எப்படி தைச்சோம்னாலும் கொண்டு வந்துடலாம், ஆனால் ஃபினிஷிங் வந்து நம்ம பொறுமையாக தைச்சோம்னா மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, பேக் பார்ட்டுக்கெல்லாம் சொல்லிடுறோமே ஈஸியாக இருக்குங்க, முடிச்சிடுறேங்க, ஸ்லீவுக்கு என்ன டிசைன் கொடுக்கறதுனே தெரியல அப்படின்னு. ஒன்றுமே இல்லை, நம்ம பேக் பார்ட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதே வேலையே ஸ்லீவுக்கு பண்ணோம்னா 2 பக்கமும் சேமாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா லுக்காக இருக்கும். கைக்கு ஒன்று, பேக் பார்ட்டுக்கு ஒன்று, இந்த மாதிரிலாம் தனித்தனியாலாம் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. 2மே சேமாக கொடுத்தோம்னா தான் பார்க்க அழகாக இருக்கும்.